மேடம் பாருங்க, வீடியோ இருக்கு, வீடியோ இருக்கு, வீடியோ கொடி காட்டாதீங்க. இப்போ மேடம் யாருன்னா வந்து டிஎம்கே கொடி காட்டினா எப்படி, ஏடிஎம்கே கொடி காட்டினா எப்படி, படம் வந்து கொடி கிட்ட கஷ்டம் தூக்கி போடுங்க. அதை நீங்க பார்த்தா எனக்கு சந்தோஷம்பா. படமா வாங்க, படமா பாருங்க, படமா பாருங்க, கொடி காட்டாதீங்கன்னு தான் சொல்றேன், வேற எதுவும் கிடையாது. படம் பாத்தீங்கன்னு வச்சுங்களா, உங்களுக்கு வந்து 1959 இருந்து 1965 இந்த காலகட்டத்தில் வந்து ஹிந்தி தான் வந்து ஒன்லி லாங்குவேஜ், அபிஷியல் லாங்குவேஜ்ங்கிற மாதிரி மத்திய அரசு போட ட்ரை பண்ணாங்க. அந்த டைம் என்ன போராட்டம் நடந்துச்சு அதை பத்தி தான் இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. இந்த படம் மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து லைட்டா தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து படமா பார்க்கும்போது நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரிய வருது. ஹிஸ்டரியில் என்னென்ன விஷயம் நடந்துச்சு, எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. ஏன்னா 1947 அப்பதான் வந்து போராடி வந்து சுதந்திரம் வாங்கினாங்க. திரும்ப ஒரு 12 வருஷத்துலேயே வந்து இப்படி ஒரு போராட்டம் பண்ணி ஒரு விஷயத்தை வாங்குறதுங்கிறது, அந்த விஷயம் பார்க்கறது ரொம்ப சூப்பராக இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு இங்கிலீஷ்ல ஃபார்ம் இருக்கு, தமிழ்ல ஃபார்ம் இருக்கு, நம்மளால எழுத முடியுது. வெறும் ஹிந்தியில ஃபார்ம் இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் எவ்வளவு கஷ்டமா இருக்கும். சரி, யாராவது ஒரு 10 பேர் படிச்சு எழுதுவாங்க, பட் படிக்காதவங்க எல்லாம் இன்னும் எவ்வளவு கஷ்டமா இருக்குங்கிறதெல்லாம் வந்து நினைச்சு பார்க்க முடியல. அந்த விஷயத்தை இந்த படத்தை சூப்பராக காமிச்சிருக்காங்க. சிவகார்த்திகேயன், அதர்வா இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது ஹிந்தி திணிப்பு வந்து எதிர்க்கிற ஆளுங்க. ஜெயம் ரவி வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், அவர் வந்து ஒரு போலீஸா இருக்காரு, அவர் வந்து கவர்மெண்ட் சார்ந்த ஒரு ஆளு, அவங்க இவங்களுக்கு அகேன்ஸ்டா இருக்காரு. ஜெயம் ரவி வந்து இந்த படத்தை வந்து செகண்ட் ஹாஃப்லாம் அவர் தான் வந்து தூக்கிட்டு மாட்டான்னு வச்சுக்கலாம். அவ்வளவு சூப்பரான ஆக்டிங். ஏன்னா ஆடியன்ஸுக்கு வந்து அவர் மேல அவ்வளவு ஒரு வெறுப்பு வர அளவுக்கு, ஒரு வில்லனை பார்த்து வெறுப்பு வர அளவுக்கு செம்ம சூப்பராக நடிச்சிருந்தாரு. சிவகார்த்திகேயன் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஹீரோவா நடிச்சிருந்தாலும் அந்த ஒரு வில்லன் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தது வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ். படம் சூப்பரா இருக்கு. ஸ்ரீலாவும் ரொம்ப அருமையா வந்து நடிச்சிருக்காங்க. படம் ஓவராலா வந்து அதாவது பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பராசக்தி ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தி யாராலும் மறக்க முடியாது. அதே போல பாத்தீங்கன்னா இந்த பராசக்தி ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தும் மாணவர்கள் மத்தியில. ஏன்னா மொழினா என்ன, மொழிக்காக எத்தனை பேர் வந்து உயிரை விட்டுருக்காங்க, எவ்வளவு வந்து போராட்டம் பண்ணிருக்காங்க. ஏன்னா இக்கால இளைஞர்கள் பாருங்க, என்னப்பா தமிழ் தமிழ் தமிழ், என்ன தமிழ் வச்சு எத்தனை காலம் தான் அரசியல் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க பாத்தீங்களா. அவங்களாம் தயவு செய்து படம் பாருங்க. ஒரு மொழி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளன்றதை வந்து இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்டர். ஏன்னா இந்த மாதிரி இக்கால இளைஞர்கள் வந்து எல்லாமே தெரிஞ்சுக்காக ஒரு படத்தை வந்து எடுத்து வச்சிருக்காரு. தயவு செய்து எல்லாம் மறக்காம வந்து பாருங்க. அதே போல அதரவும் நல்லா பண்ணிருக்காரு. என்டையர் டீம், அந்த சுதா கோங்கரா மேடம்க்கு ஒரு ராயல் சல்யூட். ஏன்னா அந்த காலத்துல எப்படி இருந்துச்சோ, என்ன நடந்துச்சோ அது தத்ரூபமா கொண்டு வந்து நம்ம கண்ணு முன்னாடி காட்டிக்கிறதா பார்க்கும்போது சில சீன்லாம் பார்த்தா உங்க கண் கலங்க வைக்கும். என்னடா இந்த அளவுக்கு நமக்காக போராடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து இங்க நான் வந்து நிறைய இடத்துல அழுதுட்டாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த இன்ட்ரோல் பிளாக் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் தரமான சம்பவம். இதுதான் படம், இதுதான் உண்மையான படம். மிகப்பெரிய வெற்றி கண்டிப்பா அது அடையணும்ன்றது. இப்போ இதுலயே கூட வந்து பாத்தீங்கன்னா சில சென்சர் சீன்ஸ்லாம் இருக்கு, நிறைய கட் பண்ணி எடுத்திருக்காங்க. அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க 1965 வரலாறு, இந்த படம் பாக்குற எல்லாருமே போயிட்டு 1965 வரலாறு எடுத்து பாருங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு இறந்து போனாங்க. ஆனா அபிஷியலா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணது 6-7 பேர் தான் சொன்னாங்க. அத லாஸ்ட்ல படம் எண்ட்லயே சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 to 200 பேர் இறந்து போனாங்க. எதுக்காக இறந்து போனாங்க அது ஃபர்ஸ்ட் தெரியணும். அவன் வீட்டு பிரச்சனைக்காக அவன் இறந்து போல, நமக்காக, நம்ம மொழிக்காக கஷ்டப்பட்டு தமிழ் மொழி இந்த நாட்டுல இருக்கணும், என் மாணவர்களும் இளைஞர்களும் தமிழ் மொழியை பத்தி தெரிஞ்சுக்கணும், அதுக்காக கஷ்டப்பட்டு தான் இறந்து போனான். அந்த வரலாறை வந்து இந்த கால இளைஞர்கள் பார்க்கும் போதும் கேட்கும் போதும் உண்மையிலேயே சொல்றேன், அவங்க எல்லாருக்குமே கூஸ் பம்ப்ஸ் இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த படத்தை பார்க்கும்போது. அந்த இருக்கிற ஆடியன்ஸோட ரியாக்ஷன் வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்டாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட்ல வந்து அந்த தமிழ் வாழ்க தமிழ் வெல்கன்னு சிவகார்த்திகேயன் கத்தும் போது இங்க இருக்கிற இளைஞர் கத்துறான். ஆடியன்ஸ் எல்லா ஆடியன்ஸ், ஏன்னா சிவகார்த்திகேயன் படத்தை பார்க்க வந்தது எல்லாமே 2K கிட்ஸ். அந்த ஆடியன்ஸ் வந்து தமிழ் வாழ்கன்னு கத்தும் போது நமக்கு வந்து ஒரு பூரிப்பா இருக்கு. ஓகே, அப்போ இளைஞனுக்கு வந்து புரியுது இந்த படம் என்ன டெலிவரி பண்ணணும்னு நினைச்சு வந்துச்சோ அந்த டெலிவரியில வந்து இந்த படம் சக்சீட் ஆகிருக்கு. இளைஞர்களுக்குள்ள ஒரு பூஸ்ட் கொடுத்திருக்கு, இளைஞர்களுக்குள்ள ஒரு மொழி பற்றை ஏற்றி இருக்கு அப்படின்றத வந்து கண்கூட பார்க்க முடிஞ்சிச்சு. ஹேட்ஸ் ஆஃப் டு தி என்டையர் டீம். அதுவும் நான் திருப்பி இன்னொன்னு சொல்றேன், இந்த ரோல்ல சிவகார்த்திக். சோ நான் வந்து பராசக்தி படம் பார்த்தேன். படம் ரொம்பவே நல்லா இருக்கு. இதுல மெயினா வந்து 3 ஆக்டருங்க நடிச்சிருக்காங்க. சோ யார் யாருன்னா ரவி மோகன், சிவகார்த்திகேயன், அதர்வா. இதுல வந்து ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் யாருன்னா நம்ம ரவி மோகன் சார் தான் சொல்வேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் வந்து நிறைய ஹீரோ ரோல் பண்ணியிருந்தாலும்
வில்லன் கேரக்டர் வந்து இதை பண்ணனே வேற லெவல் நல்லா இருக்கு. இதுல வந்துட்டு அங்கங்க வந்துட்டு என்னன்னா லேக் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அவ்வளோக்கா பார்த்து உட்காந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க மாதிரி இல்ல. பட் நல்லா இருக்கு. ஒரு நல்ல சோசியல் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. இதுல என்னன்னா ஹிந்தி திணிப்பு பத்தி கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம என்னதான் வந்துட்டு நீ தமிழர்களா இருந்தாலும் நீ ஹிந்தி படிச்சே ஆகணும்னு ஒரு கட்டாயம் வந்து யாருக்கும் கிடையாது. உனக்கு தேவை, உனக்கு நீடு இருந்தா அந்த லாங்குவேஜ் கத்துக்கலாம் அப்படிங்கறத ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்காக படம் பார்க்கலாம். செம்மையா இருக்கு. அது கரெக்ட். நல்ல ஒரு மெசேஜ், சோசியல் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயின் ரோல் ரொம்பவே நல்லா இருக்கு. சாங் ரொம்பவே நல்லா இருக்கு. இதுல ஃபைட் சீன் செம்மையா இருக்குங்க. ஃபைட் சீனுக்கு ஏத்த மாதிரி பேக்ரவுண்ட் பிஜிஎம் வேற லெவல் செம்மையா இருக்குங்க. கொஞ்சம் தான் லேக் இருக்கு. நான் படம் ஃபுல்லா லேக்லாம் சொல்ல மாட்டேன். நல்லா இருக்கு. வேற என்ன கொஸ்டின்? பிஜிஎம் செம்மையா இருக்குங்க. பிஜிஎம்காக உட்காந்து பார்க்கலாம். சாங் செம்மையா இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா அதர்வா ரோலும் நல்லா இருக்கு. இன்னொன்னு இந்த 70s-ஓட ஸ்கிரீன் பிளே இருக்கு இல்லையா, ஸ்கிரீன் பிளே வேற லெவல். அது கரெக்டா கொண்டு வந்திருக்காங்க. படத்துக்கு ஏத்த மாதிரி அந்த ஸ்கிரீன் பிளே கொண்டு வந்திருக்காங்க. வில்லன் அதுதான் சொல்றேன் சார். நம்ம சிவகார்த்திகேயன் சார் வந்து இதுல ஹீரோவா பண்ணிருந்தாலும் அவரே ஓவர்டேக் பண்ணிட்டாரு. ரவிமோகன் சார் பயங்கரமா பண்ணிருக்காங்க வில்லன் ரோல். அடுத்தடுத்து அவருக்கு படம் வந்து வில்லன் ரோல் கொடுத்தாலும் இன்னும் நல்லா இருக்கும். ரெண்டுக்குமே ஆப்டா தான் இருக்காரு அவரு. அப்ப இங்க வந்து நமக்கு நம்ம லாங்குவேஜ் தான் தேவை. சோ வந்துட்டு ஹிந்தி தெரிஞ்சாதான் உங்களுக்கு வேலை கொடுப்போம், ஹிந்தி தெரிஞ்சாதான் நீங்க இங்க இருக்க முடியும், இல்லாட்டி நீங்க இந்த நேஷன்ல இருக்க முடியாது அப்படின்றப்போ அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம லாங்குவேஜை பேசக்கூடாதுன்றப்போ நம்ம கஷ்டமா இருக்கும்ல. அததான் ஸ்டோரியில சொல்லியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. பொலிட்டிக்கல் மூவி ஹிந்தி போஸ்ட் பண்ற மாதிரியான கண்டென்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. இல்ல பொலிட்டிக்கல் கொஞ்சம் அதிகம். பட் என்டர்டைன்மெண்ட் கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா என்டர்டைன்மெண்டா இருக்கு. செகண்ட் ஆஃப் ஃபுல்லா பொலிட்டிக்கலா கொண்டு போறாங்க. சிவகார்த்திகேயன் பெர்ஃபார்மன்ஸ் செம்ம. ஆனா ஜெயம் ரவி தூக்கி சாப்பிட்டாரு. பயங்கரம். அதர்வாவோட பெர்ஃபார்மன்ஸும் செம்ம. ஸ்ரீலீலாவும் நல்லா மியூசிக் ரொம்பவே ஒர்க் ஆச்சு. பிஜிஎம் எல்லாமே நல்லா